சூப்பர் சங்கர் சார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இல்ல மீடியா பர்சன்ஸ் இன்டர்வியூஸ் படங்களுக்கு போகும்போது அவருடைய முகத்துல வந்து ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்ற, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லல, இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள மாற்றங்கள் வந்து முகம் ட்ரையா இருக்கு, கருப்படிக்குது, பழுத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து அவங்க வந்து கெஸ் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி தெரியுமா சார் இந்த மாதிரி முகத்துல? சார் இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியரோட ஃபியூச்சர்ஸ். அதாவது ஈரல் வந்து கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் வெளியே வரணும்ல, அதிலான அறிகுறிகள் தான் இதெல்லாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸில் ஃபேட் எல்லாமே ஃபுல்லாக டவுன் ஆகும், உடம்புல கொழுப்பு மற்றும் தசைகள் எல்லாமே டவுன் ஆகும். ஸோ உடம்பு ரொம்ப லீன் ஆகும். ஓகேங்களா, பேசிக்கலாக வெயிட் லாஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஹெல்த்தியாக தெரியாது பார்க்க வெயிட் லாஸ். நீங்கள் சொல்கிறீங்களா என்ன சார் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு, ஹீமோகுளோபின் குறையும், அதனால் அனீமியா வரும், ரத்தப்போக்குகள் கொஞ்சம் திடீர்னு வரலாம், ரத்தம் வாந்தி எடுக்கலாம், வயிறு வீங்கலாம். அதுதான் அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல உதாரணம் நடிகர் பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார், சமீபமாக தவறிட்டார். அவரோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்கும், வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்கும். கிளாசிக்கல் லிவர் ஃபெயிலியரோட கேசஸ். இது எல்லாமே நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒரே ஒரு பாயிண்ட் போன கொஸ்டின் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். மது நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின் குடிக்கிறாங்க, எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, ஃபாரின் ஆள் கரெக்டாக குடிப்போம், புரியுதுங்களா. வெளிநாட்டு ஆளுக்கு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி அவனுக்கு வந்து ஒரு குடித்தா கூட அவன் அந்த 60 ml லார்ஜை தாண்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ஹேபிட் அவ்வளோதான். ஆனால் லம்பூர் ஆளுங்களுக்கு குடிக்க தெரியாது. ஓகேங்களா, வெச்சம்னா குவார்ட்ரு ஹாஃப் தான். யாரும் வந்துட்டு ஒரு ஷார்ட்டோடலாம் யாரும் நிறுத்த மாட்டாங்க. அதுலேயும் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்காரன் என்னைக்கு நான் தண்ணி ஊற்றி குடிச்சிருக்கான், மதுரைக்காரன் ராவா தாண்டா குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராவா எடுத்து உள்ளே விட்டுப்பாங்க. இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறேன், குடிக்கிறது நம்மளுக்கு தெரியலன்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து குடிக்கிற அந்த மது எந்த குவாலிட்டியில் இங்கே வருதுன்றது உங்கள் மனசாட்சிக்கே கேட்டு பாருங்கள். ஃபாரினில் விற்கிற ஸ்காட்சும் நம்ம டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கும் ஒரே சரக்கான்ட்டு உங்கள் மனசாட்சிக்கே யோசிச்சு பாருங்கள். அப்போது இதில் என்ன செய்கிறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் வருதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ அதை எடுத்து நம்ம உள்ளே விடுறோம் அப்படின்னும் போது நம்ம உறுப்பை வந்து பாதிக்கப்படுறது தானே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, விற்கிறவங்கள போய் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஓகேங்களா, என் மக்களையும் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வாங்கி குடிக்காமல் இருக்கிறது நம்மளோட வேலை தானே. ஏன்னா யாரை கொண்டு வந்து நம்ம வாயில ஊற்றி விடல, நம்ம தானே போய் கடையில் போய் வாங்குறோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த பக்கம் போக வேணான்றது நம்மளோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.